ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் காலையிலே தியானித்த வேத பகுதியை ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். மீகா 7:15 வாசிக்கிறோம். நீ எகிப்து தேசத்தின் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, புதிய ஆண்டிலே அதிசயம் நடைபெறும் என்று நினைக்காததை விட நாளையிலிருந்து நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பது தான் தீர்க்க தரிசன துணியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த அதிசயத்திற்கு பாத்திரமாய் சபை காணப்பட வேண்டும் என்பது தான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது எகிப்து தேசத்தில் என்னென்னலாம் நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய தலைமைத்துவம் இல்லை. ஆனால் ஜெபம் இருந்தது, ஆராதனை இல்லை, ஆனால் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டிய அந்த கால வேலையும் அந்த நேரத்திலே காணப்படவில்லை. 432 ஆண்டுகள் அவர்கள் அப்படியே அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் காலையில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மாலை வேளையில் நடக்க இருக்கிற அதிசயங்கள் என்னவென்று கேட்டால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் போகிற வரைக்கும் என்ன நடந்தது, தலைமைத்துவம் இல்லாத பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தால், கையின் பிரயாசத்தில் மிகப்பெரிய ஒரு சாபம் காணப்படும். பரிசுத்தாவினுடைய ஆளுகை கீழே நாம் அமர்ந்து ஆராதிக்காவிட்டால், பரிசுத்தாவினுடைய தலைமைத்துவத்துக்குள்ளே நாம் காணப்படாவிட்டால், தேவன் எழுப்பின தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்கள் உடைய ஆளுகையின் கீழ் நாம் காணப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் காணப்படும், எப்படியாய் போய் முடிக்கப்படும் என்று கேட்டால், அதனுடைய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காணப்படும். என்ன வித்தியாசமான சூழ்நிலை? என்ன காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன வித்தியாசம்? கையின் பிரயாசத்தில் பார்வோன் ஒருவன் காணப்பட்டு கொண்டிருப்பான். அது கடனாக இருக்கும், வட்டியாக இருக்கும், நோயாக இருக்கும். இடைவிடாத ஒரு வழக்கு நீதிமன்றம் போக்குவரத்துமாக இருப்பீர்கள், இல்லாவிட்டால் மருத்துவமனை கையுமாக இருப்பீர்கள், இல்லாவிட்டால் குடும்ப நண்பர்கள் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து உங்களுடைய நேரத்தை ஜனங்க வீணடிப்பாங்க. பரிசுத்தத்தை மாசுபடுத்துகிற வண்ணம் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் இப்படியே போய்கொண்டு இருக்கும். வலி வருகிற வரை, நோய் பாடுகள் வருகிற வரை அந்த உணர்வு இருக்காது. அந்த உபத்திரம் வருகிற பொழுது தான் கர்த்தரை தேடுவாங்க. அதோடு கூட உபத்திரம் முடிந்ததும் போய்விடுகிறதும் உண்டு. கொஞ்சம் ஜனங்கள் அப்படியே கர்த்தரோடு கூட பயணப்படுகிறதும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல எதிலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், உங்கள் ஆராதனையிலே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எப்பொழுது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பலி செலுத்துகிற இடத்துல அந்த பறவைகளை துண்டிக்க மறந்தாரோ அப்பொழுதே ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சாபகரமான காரியங்கள் வருகிறது. 4 தலைமுறை வரைக்கும் இந்த தேவனுடைய நிழல் காக்கிறது. அது ஆபிரகாமின் நிமித்தம் என்று நாம் நினைப்போம். அது உண்மை. உடன்படிக்கையினுடைய ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் அது உண்மை. இன்னொரு புறம் நீங்கள் பார்க்கிற பொழுது அந்தந்த தனிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்புகிறார். தனிப்பட்ட ஜனங்களை ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார், உன் தகப்பன் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படித்ததை போல நீ கீழ்ப்படிவாயானால். ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். அதன் பிறகு யாக்கோபிடத்தில் இது நிர்பந்திக்கப்படுகிறது. ஆனால் யாக்கோபு கீழ்ப்படித்ததாக தெரியவில்லை. நீங்கள் நன்றாக யாக்கோபுடைய ஆழத்திற்குள் வரலாறு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீர்கள், யாக்கோபு கீழ்ப்படியவில்லை. வலம் வருகிற பொழுது அவன் கொழுப்பை தேடி போக ஆரம்பித்து விட்டான். கொழுப்பை சாப்பிடக்கூடாது என்பதை தான் பிரமாணம் சொல்லுகிறது. இவன் கொழுப்பை சாப்பிட போய்விடுகிறான். உபாகம் 32 பார்த்தால் எசோன் தன்னுடைய கால்களால் எட்டி உதைக்கிறான் என்றெல்லாம் வாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 32வது அதிகாரத்தில் பார்த்தால் தான் வசனம், உபதேசம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், வலம் வந்த பொழுது தலைக்கால் புரியாமல் யாக்கோபு போனதுனால ஒரு விசை அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் நடந்து கொள்ளாத பொழுது முதுமையில் மிகப்பெரிய ஒரு வறட்சி காணப்படுகிறது. இதற்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை கர்த்தர் தரிசனமாகிறான். அதனால்தான் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை வித்தியாசமானவை. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அவற்றில் எப்படி பணம் இருக்கும் என்று தான் உலகம் சொல்லும். ஜெபிக்கிற மனுஷன் ஒரு ஊழியம் தான் செய்கிறார், அவருக்கு என்ன இருக்கிறது? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய விசுவாசம் அது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் வாசித்தாலும் அந்த இடத்துல ஜெபிக்கிற மனுஷரிடத்துல பொருளாதாரம் குறைவாகத்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் இந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாய் ராஜா என்ன சொல்கிறது என்றால், ஜெபிக்கிறது எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். மாயக்காரலும் ஜெபிக்கிறாங்க, மாயக்காரலும் கொடுக்குறாங்க, மாயக்காரலும் உபவாசிக்கிறாங்க. அதை காட்டிலும் வசனத்தை கீழ்ப்படுகிற ஜனங்களிடத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமில்லை, விசுவாசிகளாக மட்டுமல்ல, அது கீழ்ப்படிகளாக காணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், தேவ பயம் நிறைந்ததாக இருக்கும். தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ ஒவ்வொரு பகுதியிலும் வேத வசனம் அவர்கள் காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கும், நினைவிலே வந்து கொண்டிருக்கும். சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் இடைப்படுவார். தேவன் அவர்களுக்கு பல ரூபங்களிலே பல கோணங்களிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் என்று. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வருகிற ஜனங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்துக்குள்ளே வருகிற ஜனங்க இப்படிப்பட்ட காரியத்துக்கு தள்ளி காணப்படுவார்கள். சில சமயத்தில் என்ன நடக்குது என்று கேட்டால், அந்த பரிகாரத்திற்கென்று தேவனை தேடுவாங்க. பரிகாரம் பெற்றுக்கொண்ட உடனே பரிகாரியை மறந்து போய்விடுவாங்க. அதன் பிறகு அவர்கள் வழியை பார்த்து போய்விடுவார்கள். இப்படியே போனது தான் யோசேப்பை கர்த்தர் எழுப்பி அந்த அபிஷேகம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், யோசேப்பு எழுப்பப்பட்டது என்னவென்றால், அந்த உடன்படிக்கை தொடர வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய உடன்படிக்கை தொடர வேண்டும். யோசேப்பு எழுப்பப்பட்டார். அதோடு யோசேப்போடு அந்த காலம் முடிந்து விடுகிறது. அந்த அபிஷேகம், அவருடைய வல்லமை, அந்த உடன்படிக்கை எல்லாம் நிறுத்தப்படுகிறது. அதன் பிறகு பாருங்கள், ஆபிரகாமில் ஆரம்பித்த அந்த ஆசீர்வாதம் யோசேப்போடு நிற்கிறது. எத்தனை தலைமுறை? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 4 தலைமுறை வரை தாக்கு பிடிக்கிறது. 432 ஆண்டுகள். அதன் பிறகு தொடர்ச்சியான அடிமைத்தனம். there was no Holy Spirit anointing. அதுதான் சொல்லணும். வேறு யாரும் இருக்கிறாங்க? மோசேக்கும் யோசேப்பின் மறைவிற்கும் நடுவில் ஒரு இருண்ட காலம் இருக்கிறது. இது வேத பாடம் நினைத்து கொள்ள வேணாம், ஆராதனை தான், மாலை ஆராதனை. யோசேப்பினுடைய மறைவுக்கு பிறகும் மோசேக்கு அந்த தேவன் முச்சரிலே பிரகாசமாய் எழுந்தருளுகிறார். அந்த அக்கினி அபிஷேகம் பெறுவதற்கு நடுவில் பார்ப்பீர்கள் என்று கேட்டால், there was no Holy Spirit descended. பரிசுத்தாவி தரித்தவர்கள் யாரும் இல்லை. பரிசுத்தாவி பொழிந்தருளப்படுவதற்கு ஒரு பாத்திரமான நபர் இல்லை. தேவ திட்டம் அப்படியே அந்தரத்தில் தேவனுடைய பரலோகத்தில் அது காணப்படுகிறது. நடுவிலே அப்படியே இருண்ட பூமியாக இருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 432 ஆண்டுகள் ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதை விசுவாசிகள் உணர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஜபத்திற்கு பதில் வந்ததா? போதும். என்னுடைய ஜபம் என்ன? என்னுடைய இல்லற தேவைகள், என்னுடைய அன்னாட தேவைகள், மிஞ்சி போனால் பொருளாதார தேவைகள், மிஞ்சி போனால் வியாதிகள் வராது இருக்கிறது, அல்லது வந்த வியாதி போகிறது, இதோடு போதும் என்று சொல்லி நினைக்கிற பட்சத்தில் தேவனால் கிரியேட் செய்ய முடியவில்லை. நீங்கள் விரும்புகிறதை மட்டும் கேட்கிறீர்கள், அவர் விரும்புகிறதை செய்வதற்கு ஆள் இல்லை. அன்று முதல் இன்று வரை இது நடந்து கொண்டிருக்கு. இதில் எழுப்பப்பட்ட ஊழியர்கள் ஆரம்பத்தில் தரிசனவாசிகளை எழும்புவார்கள். அது பிறகு அது எங்கே போய் முடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாததல்ல. அதன் பிறகு உங்கள் சபையில் எத்தனை பேர் வர்றாங்க, எங்கள் சபையில் எத்தனை பேர் வர்றாங்க, இவர்கள் என்ன வாகனம் வாங்கியிருக்கிறாங்க, அவர்கள் என்ன வாகனம், பொருளாதார அந்தஸ்து ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு போயிடும். இந்த மனுஷன் எந்த நாட்டுக்கு போனால், அந்த மனுஷன் எந்த நாட்டுக்கு வந்தான், இந்த மனுஷனுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பின்னாடி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல. துவக்கம் என்பது துல்லியமான தரிசனவாசியை ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவிசுவாசிகளும் கெட்டவனாய் போய் விடுகிறான். குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லை. தேவபக்தியில் குறைச்சல் இல்லை, தேவபக்தி குறைச்சல் இல்லை. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் அந்த உடன்படிக்கை எல்லாம் சரியாக வரும். ஆனால் குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க. குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பார்க்க நேரம் இல்லை. ஊழியத்தினுடைய அலுவல் அதிகமாக இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தை புறம்பே போய்விடுகிறது. தேவன் நாமும் தரிக்கப்பட்டு நாம் பயணப்படுகிறது அதிகமாகி விடுகிறது. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. கர்த்தர் அப்படி ஜனங்களை எதிர்பார்க்கலை. அப்படியெல்லாம் இருந்ததுனாக்கா கர்த்தர் எப்போ அதாவது ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊழியத்துக்கு வருகிறது எவ்வளோ நேரம் ஆகுது? 33 ஆண்டு காலம், 33.5 ஆண்டு காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே சஞ்சரித்தார். 3.5 ஆண்டு காலம் மட்டும்தான் ஊழியம் செய்தார். 30 ஆண்டுகள் கீழ்ப்படிந்தவராகவே காணப்பட்டார். அந்த 3.5 ஆண்டு ஊழியத்திற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது மட்டுமல்ல, பிதாவினுடைய நோக்கத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் எவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்கிறது முக்கியமல்ல, எப்படி செய்கிறீர்கள், எவ்வளவாய் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் செய்கிற ஊழியன்றதை காட்டிலும் தேவ திட்டத்தில் என்ன இருக்கிறது,
அதை உணர்கிறது தான் தேவ ஞானம். உணர்ந்து அதன்படி போகிற பொழுது நீங்கள் புதிய மனுஷனாய் காணப்படுவீர்கள். ராஜ்யத்தினுடைய கோட்பாடு, ராஜ்யத்தினுடைய சத்தியம் இது. இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எங்கள் சபை, உங்கள் சபை, இந்த சபை, அந்த சபைன்னு. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பிள்ளை கர்த்தரை எழுப்புகிறார். ஆனால் அந்த இடத்துல ஜனங்கள் காணப்படுகிற காரணம் ஆரோக்கியமான உபதேசங்கள் என்னுடைய சுயத்தை உடைக்கதான் இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தில் பயணப்பட அந்த உபதேசம் விடாது. நம்முடைய விருப்பம் நிர்மூலம் அடைஞ்சிடும். விருப்பம் நிறைவேற்ற வேண்டும், விருப்பத்தையும் செய்கை நிறைவேற்றுகிற தேவன். இப்படி பிரசங்கம் இருந்தால் குளிர்ச்சியாக இருக்கும். கேரள் போகிறோம், அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வருகிறோம், டீ காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒரு அட்டையை எடுப்போம் கொடுப்போம். இது மாதிரி போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்கிற ஊழியம். அதாவது நல்ல நிலையில் என்றால் உடலும் நல்லா இருக்கணும், பொருளாதாரமும் சுமாராக இருக்கணும், சுமாராவது இருக்கணும். அப்படி ஜனங்களுக்கு தான் இந்த ஊழியம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. தேவன் ஒன்று போனால் பெரிய இடத்து ஜனங்களுக்கே போவாங்க, இல்லைனா சின்ன இடத்து ஜனங்களுக்கே போவாங்க. சிலருக்கு அது பழக்கம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து. எனக்கு அது ஈஸின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சிலபஸ் ஸ்டஃப்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏழைகளுக்கு ஊழியம் செஞ்சால் எனக்கு பழக்கம், ஏன்னா அது ஏதாவது சரி பண்ணிடலாம். பணக்காரனுக்கு ஊழியம் பண்ணால் சில பேருக்கு பழக்கம் இருக்கும், அந்த பக்குவம் சில பேருக்கு தான் தெரியும். அப்படியாக அவர்களாக சில கும்பலை தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. இல்லை, தேவன் ஏழையும் பணக்காரம் என்று கத்த பார்க்கறது இல்லை. நீங்கள் தேவ திட்டத்தை மட்டும் நீங்கள் பூரணராக இருந்தால் போதும். நான் என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது தெளிவு ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்தால் போதும். அவன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுன்னா காணப்படுவான். செய்யத்தகாதவர்களுக்கு போக மாட்டான், செய்ய வேண்டியதை செய்யாதிருக்க மாட்டான். இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது எகிப்தில் என்ன நடந்தது என்று கேட்டால், தலைமைத்துவம், பரிசுத்தாவின் தலைமைத்துவம் இல்லாத வரை அவள் கையின் பிரயாசத்தில் மிகப்பெரிய ஒரு சாபம் காணப்படுகிறது. அவளுக்கு பார்வோன் வந்து விடுக்கிறான், கடன் பிரச்சனை வந்து விடுக்குது, வியாதி வந்து விடுக்குது என்றெல்லாம் இந்த நாட்டில் சொல்கிறது போல் அந்த நாட்டில் வியாதி என்று காணப்படவில்லை, ஆனால் கடன் பிரச்சனை என்பது காணப்படவில்லை. ஆனால் அடிமைத்தனம் ஒன்றுக்கிறதும் ஓடுகிறதும் ஓடியாருக்கிறதும் இப்படியே காணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த காலையில் எழுந்தால் சாயந்தரம் தான் வேலை முடிந்து வருகிறது என்ற அந்த அலுவல் கொண்டு வந்தது. இந்த டார்கெட் பிஸ்னஸ்லாம் கொண்டு வந்தது, ஒரு நோக்கத்தோடு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அது எல்லாம் வித்தியாசம் போய் இவர்களுடைய மனம் சிந்தை எல்லாம் சிதைக்கப்பட்டு போய்விடும். ஆராதிப்பதற்கு என்ன தேவைன்னு கேட்டால் மனம்தான் முக்கியம், பணம் இல்லை. ஆராதனைக்கு தேவை மனம். ஒரு மனப்பட்டு கர்த்தரை நோக்கி கண்களை மூடி அமர்ந்து இருதயத்திலே கீர்த்தனம் பாடுங்க, சங்கீதங்களை பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது எந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தில், எந்த ஸ்தலத்தில் நாமத்தை உயர்த்தினாலும் அங்கே தேவன் எழுந்து வருவான். இப்பொழுது பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த ஜனங்களுக்கு வேலை இல்லை என்பதல்ல, இந்த ஜனங்களுக்கு அபிஷேகத்துக்குரிய தலைமைத்துவம் இல்லாதபடினாலே போய் சிக்கி கொண்ட இடம் என்னன்னு கேட்டால் ஒரு அடிமைத்தனம். இப்பொழுது அந்த அடிமைத்தனம் முறிக்கப்படுகிறது. ஆலயத்தினுடைய நன்மைகளை நான் சொல்லுகிறேன். ஆலயத்தினுடைய நன்மைகள் என்றால் இப்படிப்பட்ட தலைமைத்துவம், பரிசுத்தாவின் தலைமைத்துவத்தில் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நீங்கள் கலந்து கொள்கிற பொழுது, அந்த சத்தியத்தின் படியை நீங்கள் ஜீவிக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேளாத விதத்தில் ஒரு தேவ பயம் இறங்கும். நேற்று வரை இருந்த வாழ்க்கை இன்று இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று கேட்டால் தேவ பயத்தை கொடுக்கும். அந்த தேவ பயம் ஒரு ஞானத்தை கொண்டு வரும், தேவ ஞானத்தை கொண்டு வரும். அந்த தேவ ஞானம் என்ன செய்யும் என்றால் தேவ சித்தத்தை சார்ந்து வாழ செய்யும். வாய்ப்புகளை தேடாது, வழிகளை தேடாது, எப்படியோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் போதும் என்று நினைக்காது. எல்லாரும் இதெல்லாம் செய்கிறாங்க, நம்ம ஏதாவது செய்து மேலே வர நினைக்காது. சரியாய் தேவ திட்டத்துக்குள்ளே இருந்தால் பூரணமாய் நாம் காணப்பட்டு மற்ற எல்லா வகைகளும் நமக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஆனால் தேவ திட்டத்துக்கு வெளியில் போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் இருக்காது. ஜெபித்தாலும் கேட்கப்படாது. சில சமயத்தில் 10 ஜபத்துக்கு 2 கேட்கப்படும். நல்லா தெரியும், இங்கே ஜப குறிப்பே குறைந்து விடும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள்லாம் அஞ்ஞானிகள் தேடி தெரிகிறாங்க, அடிப்படை காரியங்கள்லாம் அஞ்ஞானிகள் தேடி தெரிகிறாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு இது தேவை என்று நான் அறிவேன், உனக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். இப்போ சங்கீதம் 128 பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிற பொழுது கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கல்வி தகுதி எல்லாம் அப்பொழுது சந்திக்கப்படும். உங்களுடைய கல்வி தகுதிகள், எத்தனையோ ஜனங்கள் தொழில்நுட்ப கல்வியை படித்து விட்டு அவர்களை கரை சேர முடியவில்லை, வாழ்க்கை கரையாக இருக்கிறது. கையின் பிரயாசம் நல்லா இருக்குன்னு தான் அந்த படிப்பு கொடுக்கறது பெற்றோர், ஆனால் அந்த படிப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறது. காரணம் என்ன? தேவ பயம் பின்தங்கி இருக்கிறது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேவ பயம் வருகிற பொழுது இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானம், உலக பிரகாரமான தொழில்நுட்ப கல்வியோ உங்களுடைய இளநிலை படிப்போ, உங்கள் கல்வி என்பது ஒரு கருவியாய் மாறி அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
உங்களுக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எத்தனையோ ஜனங்க போகலாம், திரும்பி வரலாம், அனுகூலமற்று இருக்கலாம். இளையகுமாரனை போல எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் தான் பிழைக்க வேண்டும் என்பதல்ல. எங்கே இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நான் எந்த ஜனம் எனக்கு ஏற்ற ஜனம் என்று கர்த்தர் எழுப்ப வல்லவர். ராஜாவை தேடி போக வேண்டியதில்லை, பிரபுவை தேடி போக வேண்டியதில்லை, அதிகாரிகளை தேடி போக வேண்டியதில்லை, அரசியல்வாதிகளை தேடி போக வேண்டியதில்லை. தேட வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவர் ராஜ்யத்தை மட்டும் நான் தேடினா போதும். தேவ பயத்தினால் நிறைக்கப்பட்டவர்கள் நண்பர்களற்று வாழ்வார்கள். இது சத்தியம். தேவ பயம் அற்று வாழ்கிறவர்கள், அதாவது நண்பர்கள் இல்லாமல் வாழ்வார்கள், நண்பர்களோடு வாழ்வார்கள். தேவ பயத்தோடு வாழுகிறவர்கள் நண்பர்களை கண்டால் பயப்படுவாங்க. பழைய நண்பர்கள் உள்ளே வந்தால் கரைப்படுத்திடும், பழைய உறவுகள் வந்தால் கரைப்படுத்திடும். நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சிலுங்கிடுச்சுன்னா கூட போதும், நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் அது இணைக்கப்படுகிறது கூடாத காரியமாக இருக்கும். அந்த தேவ பயம் வந்துவிடும். அதனால் கூடுமான வரைக்கும் அலுவல்கள், திருமணங்கள், வைபவங்கள், பிறந்த நாள்கள், எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த அழைப்புகள் வந்தாலே இவர்களுக்கு கதி கலங்கும். எந்த மனுஷன் வந்து கூப்பிட்றானோ தெரில. ஆனால் சர்வ சாதாரணமாக இருக்கிற ஜனங்க என்ன சொல்லுவாங்க, தேவநாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்க, என்ன அந்த மனுஷன் கூப்பிடவில்லை யான்னு கோத்து கொள்வாங்க. நான் எவ்வளோ உதவி செய்தேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ சகாயம் செய்தேன்னு தெரியுமா, நான் எவ்வளோவாய் அவர்களுக்கு நின்னேன், ஆனால் என்னை கூப்பிடவே இல்லை, அவங்க என்னை அவமதிச்சிட்டாங்க. நன்மை பெற்ற ஜனங்க, இதில் ஊழியக்காரர்களும் சில சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊழியத்தில் தான் அவங்க என்னை கர்த்தர் பயன்படுத்தினார், அல்லது அவர்கள் ஒரு பயனாளிகளாக இருந்தாங்க. அது பிறகு கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை, என்ன கூப்பிட்டுலான்னு சந்தோஷம். கர்த்தர் நாம தீட்டுக்கிட்டு விலக்கி பாதுகாத்துருக்கோம். இந்த மனப்பக்குவம் எப்பொழுது வரும் என்று கேட்டால், ராஜ்யம் சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவம் வருகிற வரைக்கும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இருப்பதை காட்டில் இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது இல்லை அநேகருடைய கேள்வியாக இருக்குது. இந்த இரவு வேலையில் கர்த்தவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லை, ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? கர்த்தர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, தேவனாயிற்றே. அந்த வார்த்தை வருகிற பொழுது ஏசாவில வாசிக்கிறாது, வெறுமையாக கர்த்தரிடத்தை திரும்பாது. வருகிற வார்த்தை அதோடைய வேலையை செய்து விட்டு போகும் என்று வேதம் சொல்லுது. நான் அனுப்புகிற வார்த்தை, நான் என்ன நோக்கத்தோடு திட்டத்தோடு அனுப்பினேனோ அந்த வார்த்தை உங்களை இடத்துல அந்த நான் அனுப்பின கிரியை செய்து முடித்து விட்டு அது இடத்துல வரும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வந்து தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பி போகக்கூடியவைகள், தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து விட்டு. ஆனால் வருகிற வார்த்தை உங்களை புடமிடுகிறது. ஆனால் சரியா இல்லை, நம்ம புடமிடுகிற பொழுது தீர்க்க தரிசன வார்த்தை வருகிற பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், அந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கை உங்கள் திட்டத்தின்படி போகாது. நீங்கள் விரும்புகிற ஜனங்களோடு உங்களால் இணைய முடியாது. நீங்கள் விரும்புகிறபடியான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அது பொருளாதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லவில்லை. தேவ பக்திக்குள்ளே வருகிறவெல்லாம் ஏழ்மையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சொல்ல வர காரியம், நமக்கு வெளிப்புறத்தில் சில காரியங்கள் நல்லவர்களாக தெரியும், அழகு மிகுந்ததாக தெரியும், அதில் இருக்கிற ஆழம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது, அதனுடைய வீரியங்கள் என்ன என்றெல்லாம் தெரியாது, விளைவுகள் தெரியாது. நம்ம ஆசைப்படுவோம், ஆனால் அது எங்கு போய் முடியும் என்று கர்த்தர் அறிவார். எந்த ஜனத்தோடு தான் நீ பரலோகம் வருவாய் என்று கர்த்தருக்கு தெரியும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஜனத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டால் வாழ்க்கையின் துணையும் சொல்லுகிற வேலை எல்லா காரியத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு ஜனத்தோடு நீங்கள் இணைக்கப்படுகிறது கர்த்தர் அறிவார். எந்த ஜனத்தோடு இருந்தால் நீ இணைத்தால் நீ சுபிட்சமாக பரலோகமாக போக முடியும். உலகம் சொல்லும், இந்த பிள்ளையாண்டா இது படித்திருக்கிறான், அந்த பெண்மணி வேலை செய்து கொண்டிருக்கிறான், அரசாங்கத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும். பொருளாதாரத்தில் இந்த பொருளாதாரம் என்று பார்த்து தான் இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு போய் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தோடு நின்று போய்விடுது. அபிஷேகம் கிரியை செய்யவில்லை. இப்போ வார்த்தை வருகிறது, தீர்க்கதரிசனம் வருகிறது, ஆனால் நிறைவேறவில்லை. தேவன் சொல்லுகிறார், உடைக்க ஆரம்பிக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் வார்த்தை வருகிறது, தரிசனம் வருகிறது. மரியாள் வாழ்க்கையில் வார்த்தை வருகிறது, வாழ்க்கை உடைத்து சிதறப்படுகிறது. மரியாள் வாழ்க்கையில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை, யோசேப்பு வாழ்க்கையில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை, யாக்கோபின் வாழ்க்கையில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை. யாக்கோபு முடியல, பரிசுத்த ஜனங்களிடத்திலே நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். யாக்கோபால தாங்க முடியல, cannot cope up, அதாவது அதோடு இணைந்து போக முடியல. இஸ்ரவேலெல்லாம் பேரெல்லாம் வச்சார், ஆனால் இவரால் அதோடு தாங்க முடியல. இது நிதர்சனமான ஒரு உண்மை. இல்லைன்னா லாபான் வீட்டில் இருக்கிற விக்கிரகம் இவரோடு பயணப்பட்டிருக்காது. லாபான் வீட்டில் இருக்கிறது வீட்டுக்கு நம்ம தகப்பன் வீட்டு விட்டு போனதுக்கான காரணமே விக்கிரக ஆராதனை அற்ற ஒரு குடும்பத்தோடு கூட நம்ம சேரணும்.
இது என் தாய்க்கு வெறுப்பாக இருக்கிறது. தாய் தகப்பனு கீழ்ப்படிந்த மனுஷன்தான். வழியில் கர்த்தர் தரிசனமாக தரிசனம் மகனை காக்கவில்லை. என்ன இது அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கிறது. யாக்கோபு எவ்வளோ பெரிய மனுஷன். யாக்கோபை கர்த்தர் கடைசி வரைக்கும் நேசிக்கிறார், விசுவாசிக்க பொண்ணையாக இருக்கான். ஏசாவை கர்த்தர் திரும்பி கூட பார்க்கறது இல்லை, கடைசி வரைக்கும் வெறுக்கிறார். அந்த இடத்துல பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். பிரமாணம்லாம் மோசே காலத்தில் வருது. அதுக்கு முன்னாடியே இவன் கசப்பை சம்பாதிச்சிடறான். காயின் கசப்பை சம்பாதிச்சு போல் ஒரு சகோதரிலே ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஒருத்தன் அழைக்கப்பட்டான். ஒருத்தர் சாதாரணமாக தேவநாமம் தரிக்கப்பட்டு கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டி தொங்க விட்டு குதிக்கொள்ளமாக ஜெகஜோதியாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஷன். ஆனால் அனுதினமும் கிறிஸ்து பிறந்தாரா என்று பார்க்க தவறுகிற மனுஷன். உண்மையிலே அந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் உங்கள் துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது தவறான காரியம். அந்த இடத்துல மரியாதை பார்த்து அந்த வார்த்தை வருகிறது, கிருபை பெற்றோலே வாழ்க பயப்படுகிறார். ஏதோ ஒரு அனுகூலமான தீர்க்க தரிசனத்துக்கு எல்லாருமே அல்லேலூயா சொல்லும். ஒரு அனுகூலமான தீர்க்க தரிசனம் நம்மால் சாதிக்க முடியாத ஒரு காரியம் வருகிறது, அதற்கு எல்லாருடைய மனதிலும் ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் அனுகூலம் அற்று நம்மிடத்திலிருந்து சிலது இழக்க வேண்டியதாக இருக்கிறது. எதுவும் இல்லை, நம்முடைய மனதில் இருக்கிற விருப்பத்தை கர்த்தர் சுக்குநூறாய் உடைக்கிறார். எதையோ உங்களுடைய விருப்பம், அந்த எண்ணங்கள், விருப்பம், எதுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் நாங்கள் இது ஜெபிக்கிறோம், எல்லாம் சொல்லாங்க ஆமாம் ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஒரு பிடித்த காரியத்தை 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது அதுக்கேற்ற வசனங்கள்லாம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது தலைமை என்ன சொல்லுகிறது? நான் சொல்லு பரிசுத்த தலைமை, பரலோகம் சொல்லுகிறேன், தேவராஜ்யம். அதை விரும்பவில்லை. இதை கொண்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி சத்தியமாய் அவமதிக்கப்படும். அது நல்லது, அனுகூலமற்றது, அது ஆபத்துக்கு நம்ம விளக்கிறதெல்லாம் தெரியாது. என் மனம் என்ன சொல்லும், நான் விரும்புகிறது கிடைக்கிறதை சொல்லுகிறவன் நல்ல தீர்க்கதரிசி. என்னை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது அந்த மனுஷன் ஒரு வழிபோக்கணும் இருந்தாலும் அது வாய்க்காதுன்னு சொன்னால் கோவம் வந்துடும். சட்டையை பிடிச்ச ராஜாக்கள் இருக்கிறாங்க, கையை நீட்டி ஓங்கி அரைஞ்ச ராஜாக்கள் இருக்கிறாங்க, உதாசீனப்படுத்திட்டு பிளாக் பண்ணிட்டு போகிற விசுவாசிகள் இன்று இருக்கிறாங்க. இந்த மனுஷனை பார்த்தால் எனக்கு பிடிக்கவில்லை, ஏதோ எனக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்லி கொண்டிருக்கிறான், இன்று வரது இருக்கிறது. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, மாம்சம் அல்லது இச்சையும் அந்த பரிசுத்த அபிஷேகமும் ஒருமித்து வாசம் பண்ணாது. ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மரியாள் ஆடி போய் விட்டுக்கிறான். யாக்கோபு இடத்துல அந்த வார்த்தை வருகிறது, யாக்கோபு ஆயத்தமாக இல்லை. சகரியா இடத்துல வார்த்தை வருகிறது, தீர்க்கதரிசி சகரியா ஆயத்தமாக இல்லை. புதிய ஏற்பாடு சொல்கிறேன். உள்ளே இந்த மாதிரி ஒரு திரைச்சிலைக்கு பின்னால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நல்ல ஆசாரியன், நல்ல ஒரு தற்சாட்சி பெற்ற மனுஷன், எந்த கிசுகுசும் கிடையாது, பெண் மண் பொன் எதுவுமே கிடையாது, சிக்கல்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் காபிரியல் என்ற தூதன் வருகிற அளவுக்கு தேவத்திட்டம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தெரியவில்லை, உணர்வு இல்லை. நான் எப்படி அறிவேன்? நான் வயசானவன், என் மனைவி வழிபாடுகளை நின்று போனவன். அது எதிர்பார்க்கவில்லை பரலோகம். இந்த சொல்லாக இதை பார்க்க நம்முடைய பார்வைக்கு ஐயா ஏதோ உள்ள தரிசனத்தை பார்த்தான்னு சொல்லி விசுவாசிகள் நம்புகிறாங்க. நற்சாட்சி தான், இல்லைன்னு சொல்ல. தேவராஜ்யம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்க வேண்டும். இதற்கு வஸ்திரம் முக்கியம் இல்லை. அதாவது நீங்கள் போடுகிற சீருடை, அந்த சீருடை ஆராதனைலாம் இங்கே தேவையில்லை. உங்கள் வஸ்திரத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லை, உங்களை பார்க்கிறார். அந்த தேவ திட்டத்துக்கு ஆயத்தமான ஒரு இருதயமாய் நிற்கிறீங்க. ஆர் யூ ரெசிப்டன்ட்? அதை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு மனம் இணைக்கப்படுகிறதா? ஒன்றும் ஆனால் ஆமாண்டவரே அப்படி ஆக கடவுது, இதோ அடியேன் இது சொல்லியிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அந்த மனுஷன் வாய் தவறி சொல்லவில்லை, இறுதினா வாய் பேசும். இது எப்படி ஐயா நடக்கும்? சாத்தியம் இருந்தால் நம்போம். ஒரு பாதி விஷயம் தாண்டிட்டாலே நம்பிக்கை வராது. பாதி ட்ரெயின் விட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான், ரிசர்வ் பண்ணி போய் ட்ரெயின் விட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான். ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிற ட்ரெயின் லேட்டாக போகுது. ஆயத்தமாக போனவனே சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. அது என்ன தான் எந்த பிசாசு நிறுத்தமோ தெரியாது. இங்கேருந்து நம்ம பயணப்பட்டு போகிறதுக்குள்ளே 2 ஹவர் கழிச்சு ஒரு ட்ரெயின் வருமா. முதல் ட்ரெயின் பார்க்குறோம், போயிடுச்சு. பின்னாடியே வரும் சார்ன்றான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா வெயிட் பண்ணுறோம். 10 நிமிஷம் கழிச்சு கவுண்டர்கிட்டே போய் கேட்டால் அது டிலே ஆகுது சார், என்ன பண்ணுறது, எப்போ தான் வரும் தெரியாது எங்களுக்கு. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வருது. நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். சென்ட்ரல் உள்ளே கூட ஓடி பார்த்துருக்கேன். அந்த ட்ரெயின் அப்போ தான் போகும். சினிமாவில் காட்டுற மாதிரி ஆகிடும். எதுவும் பண்ண முடியாது. பாதி கிணறு தாண்டினாலும் அந்த விசுவாசமானது நமக்கு பயத்தை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதனால நிறைய பேருக்கு பிடிக்காது. தடகமாக இருந்து வாழ்ந்தால் போதும். விசுவாச ஜீவியெல்லாம் முடியாது. ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது.
அது ஒரு ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும், என்ன நடக்குமோ என்ன. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, உங்களை விசுவாசத்தில் பழக்க வைக்கிறேன், நான் சொன்னால் சொன்னது தான். இந்த பக்கம் வரணும். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை வருகிற பொழுதே உங்களை புடமிடும். அது தானாக ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் போடுகிற திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு நீங்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உடைத்து கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தைக்கு பிள்ளையினுடைய தகுதிக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த பிள்ளை தகுதி படுத்தப்பட்டு போய் சேரத்துக்குள்ளே நமக்கு விடிஞ்சிடும். ஆனால் போனால் நல்லா புரிஞ்சிடும், எதிர்காலம் நல்ல எதிர்காலம். இல்லையா இதுவே பரவாயில்ல, இங்கேருந்தே பார்த்து கொள்ளலாம் அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போது உங்களுடைய ஞானமா தேவனுடைய ஞானமா? இப்படி தான் யாக்கோபு தவற விட்டதுக்கான காரணம், சகரியா தவற விட்டதுக்கான காரணம் இதுதான். ஏசாயா கெட்ட வார்த்தை பேசுகிறாரோ, வாய் என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், முடிந்தது. உங்கள் தவறை நீங்களே உணர்கிற அந்த தருணம் இருக்குது பாருங்க, அதில் மனசாப்படுகிற பாருங்க. அதனால தான் இந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும். நம்முடைய சொந்த தவறு நமக்கு தெரிந்தா, ஆனால் அநேகருடைய தவறு அநேகருக்கு தெரியும். பிரத்தியாருடைய தவறை எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என் தவறு தெரியாது. அப்போது வாக்குத்தத்தம் அட்டையில் தான் இருக்கும். இந்த சபையில் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வருஷத்துக்கு ஒரு சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரி, எதையும் நான் தவறாவோ பரிகாசம் சொல்ல, நேரே அந்த வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையின் இடத்துல நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறது. இட்ஸ் டிமாண்டிங். நான் ஆயத்தமாக இல்லை. யோசேப்பு இடத்துல வருகிறது அந்த வார்த்தை. யோசேப்பை வீட்டை விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது, வீட்டை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை, துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை. என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எல்லாரும் பரிகசிக்கப்படுகிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் தூஷிக்கப்படுகிறோம். அபிஷேகம் என்பது உயர் ரக காரியம் இல்லையா? ஆனால் பொம்பளை வழக்கு வருகிறது யோசேப்பு மேலே. இந்த மனுஷன் சத்தியமாகவே அபிஷேகத்துக்கு இந்த மனுஷனுடைய ஜீவியத்துக்கு ஒரு பொல்லாத காரியமா, பொல்லாத மனுஷனா இருக்கான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார். வதந்திகள், சிறுமைப்படுத்தப்படுகிற பகுதிகள், பொருளாதார நஷ்டங்கள், உங்களுக்கு வருகிற தோல்விகள், கதவடைப்பு, வாழ்க்கையில் தோல்விகள், உங்கள் உலக பிரகாரம் உங்களுக்கு தெரியும் அப்படி. ஆனால் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து எடுத்து கொண்டு வர. ஒரு காலத்தில் நான் போனால் எல்லாரும் வருவாங்க, ஒரு காலத்தில் எனக்கென்று ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு காலத்தில் எல்லாரும் என்னை நேசித்தாங்க, நம்ம உதடு பேசும். இப்போ யாரும் நேசிக்கிறது இல்லை. மறுபடியும் நான் எழுப்புவேனா வியாபாரத்தில், மறுபடியும் என் பொருளாதாரம் சீர்படுமா? கர்த்தர் தான் பிரித்து எடுக்கிறார் ஐயா, மறுபடியும் எதுக்கு? இதுலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு புதிய ஜீவியம். என்ன கர்த்தர் மறுபடியும் ஜனங்க வரணும்லாம் அவசியம் இல்லை, ஆசையை உடைக்கணும். எந்த ஜனம்தான் இப்போ எனக்கு? அதுதான் பரதேசியான வாழ்க்கை. திட்டத்துக்கு தான் மாட்டுக்கு சொல்லலாம் பஞ்ச பரதேசி அப்படின்னு. அது இல்லை, நமக்கு யாரும் இல்லை. யார் கர்த்தர் கொடுக்குறாரோ தெரியும் தெரியாது. அது நம்ம நாகரிகத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கலாம், மிஞ்சினதாகவும் இருக்கலாம், குறைஞ்சதாகவும் இருக்கலாம், பயணப்படுறதுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கலாம், யோனா மாதிரி. இப்போ எத்தனை பேர் ஊழியத்துக்கு வரீங்கன்னு கேட்டால் என்ன ஆகுமோ தெரியாது. அப்போல்லாம் ஒரு காலத்தில் எல்லோரும் ஜோராக கை தூக்கும். ஊழியத்துக்கு யார் யாரெல்லாம் வரீங்க? ஏன் நானும் வரேன். அப்படியா? எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒருத்தரை யூத் மீட்டிங்கில் எல்லாம் வாலிபர்கள், உங்களுக்கெல்லாம் யார் யாரை பிடிக்கும் ஒருத்தரோடு நீங்கள் சேர்ந்துக்கணும். அப்படியே ரெண்டு பேராக சேர்த்துனாங்க. எனக்கு இந்த அண்ணாவை பிடிக்கும் ஒருத்தன், எனக்கு அந்த தம்பியை பிடிக்கும். என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எல்லோரும் ஒன்றா வளர்றோம் இல்லையா சபையில். அவங்கள்ட்ட போய் பக்கத்தில் நிற்கிறது, ரெண்டு பேரும் ஒன்று பல்ல காட்டுறது பார்த்துட்டே இருந்தார் பலி வீட்டிலேருந்து. சரி இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, யார் யாரெல்லாம் நின்னீங்களோ மாற்றிக்கோங்க. 1 3 போகணும், 2 4 போகணும். ஆடு நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் மாதிரி. முதல்ல யார் யாரெல்லாம் ஜோடியாக வந்தீங்க, இந்த ஜோடி அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த ஜோடி இங்கே வரணும். பிடிக்கலாம் இல்லை, ஊழியத்தில் யாரையும் பிடிச்சி நீங்கள் செய்யக்கூடாது, பிடிக்காமல் செய்யக்கூடாது. என்ன இதான் ஊழியம். அதோட ஆழம் அன்றைக்கி தெரியல, இன்றைக்கி தெரியுது. விளையாட்டில் ஊழியன்றது பயமுறுத்தலை சொல்ல வர விஷயம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான காரியமும் இல்லை. முதல்ல அந்த மனம் நீங்கள் அப்படியே திறந்து இருக்கணும். திரும்பினா தான் மனம் திறக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? மோசே முடிஞ்சிச்சு ஐயா. மோசேவின் மூலமாக நடக்கிற ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. எதுக்கு நான் சொல்லுங்கன்னா, ஒரு தலைமைத்துவம் வருகிற பொழுது இந்த இடத்துல நொறுக்கப்படுகிற தலைமைத்துவத்தில் சரியான தலைமைத்துவம். மனுஷனுக்கோ மாம்சத்துக்கோ பிரியம் மூட்டுகிற வார்த்தைகள்லாம் இல்லை, நேரே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் ஜனங்க பாக்கியவான், அதுக்கு அபாத்திரமாக இருந்தால் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை அது லபியாதது, அவங்களுக்கு போய் சேராது.
இந்த வார்த்தை உங்களை புடமிடும். சட்டை பண்ண மாட்டான். வார்த்தை புடமிடும். ஒன்றும் உருப்படுற மாதிரி இருக்காது. வார்த்தை பிரிய கெடுக்கும், மறுபடியும் போய் சேருவான். எனக்கு குடும்ப சொத்து ஐயா மவுண்ட் ரோட்டில் இருக்குது. வார்த்தை வருதுன்னு சொல்லின்னு இருக்கிற நீ தீர்க்கதரிசி இல்லை. நான் ஏதோ ஒரு பிரபலமான ஊழியத்துக்கு ஒரு 5000 அனுப்பிச்சிட்டு நான் பாட்டுக்கு அவன் மேலே பாரத்தை போட்டு நான் போயினே இருப்பேன். அவங்க மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை நீ அந்த மவுண்ட் ரோடு வீட்டை விடு நான் சொல்லுவாங்க. அவனுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. கர்த்தர் உண்மையிலே அவங்களுக்கு வெளிப்படுத்தி கூட இருக்க மாட்டார். உங்கள்கிட்ட டைரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை வருது. நமக்கு ஒரு அனுகூலம் வருகிற பொழுது அது தேவன் என்று கூட நினைத்து விடலாம். கர்த்தர் திறந்த வாசல்னு கூட நினைத்து விடலாம். தானியேலை அதான் பார்த்து கொண்டே இருங்க. நீங்கள் தானியேலே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். தேவன் எழுந்தருளியா சொன்னார். பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு. அது ஆவிக்குரிய விழிப்புணர்வு பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு. எல்லாம் ஆடம்பரமாக இருக்கிற தடபுல அந்த நிலைக்கு வர்றதுக்கு எல்லாம் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்தானம் அது வந்தாலே முடிஞ்சிச்சு. சில பேர் கர்த்தரே மறந்துடுவான். நாள்தான் வளர்ந்துட்டோம், போதும் இது வரைக்கும் கர்த்தர் இம்மட்டுமா எங்களை கொண்டு வந்ததுக்கு ஐயா நீர் பாராட்டே தயவுக்கு அடியனுடைய வீடு ஏமாத்திரம் தாவீது சொல்கிற மாதிரி இதுவே போதும். எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்துக்கிறது, அந்த வீட்டில் ஒரு 4 கொடுத்துருத்த கொடுக்கறது, இதோடு போத மாட்டேன். அந்த மாதிரி இப்போது வார்த்தையினால் நீங்கள் பிழைக்கப்படுகிறது இந்த இடத்துல தான் இருக்கிறது. எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டால் சோறு இல்லை, தண்ணி இல்லைன்னு இல்லை, வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் பிழை போட்டோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் பிறப்புற ஒவ்வொரு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் பிழைப்பு. வார்த்தையினாலும் பிழைப்பு. போ என்றால் போகணும், வான்னா வரணும். நீங்கள் எதுவுமே நம்ம சித்தமாக நடக்காது. நமக்கு ஆசையாக இருக்கிற பதார்த்தம் கூட நமக்கு தள்ளி போயிடும். நான் நிறைய வாட்டி ஆரம்ப காலத்தில் எனக்கு இது அனுகூலம் இந்த விஷயம் தெரியாமையே கடையாக சுற்றி கொண்டு வந்தேன். இது என்னமோ மனசு உறுத்துதுன்னு. எங்கே போனாலும் நான் விரும்பின பதார்த்தம் கடையிலையும் இல்லை, ஹோட்டல்லையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்காக ரொம்ப தூரம் பயணப்பட்டு கடைசியில் அந்த நேரமே போயிடுச்சு, சாப்பிட்ற டைமே போயிடுச்சு. அப்புறம் வளர தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சு. கர்த்தர் சில பதார்த்தங்களை விளக்குகிறார். நம்ம விருப்பமாக சாப்பிட்றது வேற, வெறியாயிடும் சில சமயம். தெரியாது அந்த அடிமைத்தான் இருக்குன்னே தெரியாமலே நம்ம பயணப்பட்டிருப்போம். இந்த பதார்த்தம் இல்லாவிட்டால் சாப்பிட மாட்டோம். இப்போ பரிசுத்தாவி உடைக்கின்றார். மொத்தமாக கர்த்தர் யோசேப்பை கொண்டு போயிட்டார். போகிற இடம்லாம் பார்த்தா எல்லாரும் அனுகூலம் பெறாங்க. இந்த மனுஷன் என்ன வாழ்க்கையில் உயர்ந்திருப்பான்னு யாராவது பார்த்தா, நல்லா பெண்ணை கல்யாணம் பண்ணுற வயசு, பொம்பளை கேஸில் உள்ளே போகிறாரு. அது வேறு எதுனா இருந்தால் கூட பரவாயில்ல. என்ன போனால் ஹீரோயின் மாதிரி பண்ணிச்சு, சரி நம்ம திட்டலாம் ஹீரோயின் கூட இருக்கும். அதுவும் யார் கல்யாணம்னு ஒரு பொம்பளை சிறுமிசம் பண்ணியிருக்காந்தாலும் கேஸ் அப்படி தான். எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்லாத அபிஷேகம். அந்த வதந்திகள் எல்லாம் உங்களை காத்து கொள்ளுகிறது ஐயா. உங்கள் வறுமை உங்களை காத்து கொள்ளுகிறது, உங்கள் உபத்திரம் உங்களை காத்து கொள்ளுகிறது, அதெல்லாம் தூணான்னு இருக்குது. சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வாலிபத்தில் இருக்கிற வறுமை சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஊழியத்தில் ஆலோசனைக்கு வருகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுவார், அது மட்டும் உனக்கு வளமாக இருந்ததுனாக்கா நீ எங்கேயோ தாராந்து போயிருப்பேன் தேவராஜ்யத்தை விட்டு. அந்த வறுமையை கண்டு சில பேர் பயந்தாங்க. அந்த வளமற்ற சூழ்நிலை கண்டு சில பேர் பயந்தாங்க. இவருக்கு ஒரு துணை தான் தேவை. இந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை கற்றுக் கொடுத்தார். அந்த துணைக்கு பரவாயில்ல, நீயே போதும் யான்னிச்சு, நீ இருக்கிற மாதிரியே நான் ஏற்றுக்கிறேன்ஸ். இந்த மனுஷன் திருமணமான உடனே நல்லா பெருக்க ஆரம்பிச்சோன்னு சொல்கிறார். இந்த வளம் அந்த நாட்களில் இல்லை. இதா இல்லை, ரொம்ப கஷ்டமான நாட்கள் நாங்கள் கடந்து வந்தோம். இல்லை, ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார். நீங்கள் எந்த வலையிலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றுதான் கர்த்தர் உங்களுக்கு வேலி அடித்து பாதுகாக்கிறார். சிலருக்கு அவமானமே வேலியாக இருக்கும். யார் கேட்டாலும் தப்பாக சொல்லுவான். என்ன கூட பொண்ணு பார்த்துட்டு போனோன்னு என்ன சொன்னான்னு தெரியல எவனோ, ஆனால் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, உங்களை பற்றி விசாரிச்சோம், ரொம்ப நல்லா சொன்னாங்க. யாரா அது இந்த மாதிரி வட்டாரத்தில் போயிட்டான்னா அந்த மனுஷனே இல்லை. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, காந்தி நகர்ன்ட்டாங்க. எத்தனை தேர் இருக்க போகுது நமக்கு தெரியாது. இங்கே 40 வருஷமாக இருக்கிறோம். சுற்றி சைக்கிளில் போய் பார்த்தாச்சு, பைக்கில் போய் பார்த்தாச்சு, ஆட்டோவிலேருந்து அதிகூர் வரைக்கும் கேட்டாச்சு. யாராவது கேட்டாங்களாடா ஏன் வராங்க, அப்படி வரப்போகிறாங்களா? எது சொல்கிற இப்போ கேட்குறப்ப பயமாக இருக்குது நம்மளுக்கு. சரி, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் தேவ தூதரில் அனுப்பிச்சிருக்கிறார். அதாவது கரெக்டான எக்ஸாமுக்கு தேவையான கேள்விக்கு தேவையான பதில் தான் கர்த்தர் தருவார். உங்களை யார் விசாரிக்கிறா?
அந்த மனுஷனுக்கு அனுகூலமான வார்த்தை, அவன் நம்பத்தக்கதான ஒரு வார்த்தை யார் உதட்டியாவது கர்த்தர் வைப்பார். ஊரே காரி துப்பினாலும் பிரச்சனை இல்லை. நம்முடைய வாழ்க்கை கருத்தில் இருக்குதுன்னு சொல்லவர். உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் என்ன வாசல்? அந்த வாசலை கர்த்தரே திறப்பார். அதுக்கேற்ற ஜனங்களை கர்த்தரே அனுப்புவார். அதுக்கேற்ற அனுகூலத்தை கர்த்தரே செய்வார். நடுவில் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க, எல்லாரும் இப்படி பேசுகிற எல்லாமே உங்களுக்கு பாதுகாவலையா? இதெல்லாம் உங்களை பாதுகாத்துக்கோ. ஒருத்தரும் கிட்ட வர முடியாது. சில பேருக்கு வாலிபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாலிப பெண்மணி ஊழியத்தில் என்கிட்ட சொன்னாங்க, உடம்பெல்லாம் பேச்சஸ், உடம்பெல்லாம் பேச்சஸ், பெண் கஷ்டம். வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்கும்? பெற்றவங்களுக்கு மனம் உடஞ்சிட்டாங்க. அடுத்த பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கும் பயப்படுறாங்க. இது ஃபாலோ ஆகுமோ? இந்த ஜென்ரேஷனில் இருக்குது, பிளட்டில் இருக்கு இல்லையா? அது தங்கச்சி எப்படி கட்ட முடியும்? அதுக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படிலாம் நினச்சாங்க. சரியாக ஒரு டைம் வந்துச்சு, அந்த பெண்மணி பரிபூர்ண சுகம் அடைந்தாள். அழகாக கல்யாணம் ஆச்சு. அதுக்கு அழகிய ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம், நல்ல உலக பிரகாரம் மனுஷனே. நீங்களாம் நினைப்பீங்க இந்த மாதிரி இருந்தால் ஊழியக்காரன் தான் வருவான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நல்ல ஒரு உலக அதிகாரியாக வந்தார், கல்யாணம் பண்ணி போனார். அப்புறம் அவர் ஊழியக்காரமாக இருந்தார். ஆனால் இந்த பெண்மணி கடந்து சென்ற அந்த 13-15 ஆண்டுகள் இருக்குது. பிறந்தது பொழுதெல்லாம் இல்லை, பருவம் அடைந்த உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் அந்த பேச்சஸ் இருக்குன்றாங்க. எவன் கல்யாணம் பண்ணுமா? கல்யாணத்துக்கு ஒரு 1 இயர் முன்னாடி சரியாயிடுச்சு. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, பரிபூர்ணம் விடுதலை. இதனால் படிக்கல பாருங்க, எங்கெங்கெல்லாம் மோட. இதனால் படிக்க போக முடியல. எல்லோரும் பார்த்து வைக்கப்படுற போகல. இப்போ இது அட்லீஸ்ட் டிகிரியாவது படிக்கணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மனப்பந்தல் உங்களுக்கு தெரியாது. இல்லை, படித்த பொண்ணு தானே பார்ப்பான். ஏதோ வேணாம், பொண்ணு பார்த்தோன்னே அந்த முகக்கலையை பார்த்துருக்கிறார் மாப்பிள்ளை அந்த முகக்கலையை பார்க்குறார். நாலேஜ் இருக்குது, அறிவெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னாங்க. கர்த்தரை சுகப்படுத்தினார், பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலான்னு. இதெல்லாம் நடக்குமா? இது கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி படிக்க வைக்கிறதுலாம் அது பெரிய பெரிய மகான் தான் செய்வோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, மனைவி படிக்க வைக்கிறதா? இல்லை, அது மடிச்சு என்ன பிரயோஜனம்னு இப்போ கேட்டால் என்ன வருது? படித்த உடனே காசு வரணும்னு நினச்சா என்ன வருது? எவ்வளோ நடக்குது திருமணத்துக்கு பிறகு. நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில். எவ்வளவோ பார்த்து விசுவாசிகளுக்கு இல்லாத அறிவு இல்லை, எல்லா நாலேஜும் இருக்குது. ஆனால் நல்ல மனுஷன் கிடைச்சார். நல்லபடியாக திருமணத்துக்கு அப்புறம் படிச்சுது அந்த அம்மா. நல்ல ஒரு கணவனே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார். இப்போ அந்த அம்மா சிஇஓ இருக்காங்க. எல்லா நாட்டுக்கும் அந்த அம்மா தனியாக போயிட்டுலாம் வருது. சீத நாலேஜ். இதை இப்போ அந்த தொழு நோயுன்னு சொல்லவும், அது இவங்க சொல்கிறாங்க வெல் குஷ்டம் தொழு நோயெல்லாம். தேவன் பாதுகாத்தார் ஐயா. வாலிபத்தில் அழகு இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்து. அப்புறம் ஐ ஹேட் பேட் எக்ஸ்பீரியன்ஸு, பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப்லாம் சொல்கிறாங்களே பசங்க. எந்த லைஃப்பும் இல்லை. இது இந்த மாதிரி தேவங்கிட்ட வருவான். நான் சொன்னவங்களை கர்த்தர் பாதுகாத்தார். நல்ல பங்காய் நிப்பாக இந்த மணவாளனுக்கு சேர கர்த்தருனை பாதுகாத்தார். படிப்பு முக்கியம் ஐயா, வேலை முக்கியம். அந்தந்த நேரத்துக்கு அது எது தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கெல்லாம் திருப்பு முனை இருக்கும். நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் சரி வட மாநிலங்களையும் சரி. நல்லா படித்திருப்பா, பெரிய எடுத்து ஜனங்களே சொல்கிறேன், ரொம்ப மோசமான குழந்தை பருவம் இருக்கும். எனக்கு வீட்டில் வளர்கிறப்ப தெரியல நம்ம எவ்வளோ மேன்மையாக நம்ம எல்லாம் கற்று வச்சுருக்கா தெரியல. இங்கே நிறைய பேரை பார்க்குறப்போ நான் சொல்வேன், தெரியல உங்களுக்கெல்லாம். தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பணம்லாம் இருந்தும் சொல்கிறேன். சில பேர் தகப்பன் சிறையில் போயிடுவான், தாய் நோயில் போயிடுவா. இது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குங்க பசங்க. எப்படியோ படித்து கிடிச்சு எப்படியோ வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இளமையில் மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளே போகிற பசங்களாக இருக்காங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். இங்கே அம்மா அப்பா ஒரே அம்மா. சில மாநிலங்களாக நான் இங்கே சொல்கிறேன், இது ஃபஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தது, இது செகண்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்ததுன்னுவாங்க. இது பசங்களோட மனநிலை என்ன? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எப்படியோ கர்த்தர் சந்திக்கிறாரு. நம்ம கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு. கர்த்தர் சிலரெல்லாம் மிக பொல்லாத குழந்தை பருவம் பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசு தாண்டாது அந்த பிள்ளை. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நோய் கிடையாது, வறுமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எடுக்கிற ஒரு சவகாசங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் இந்த பிள்ளை பிறக்காதுன்னு தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். எங்கேயுமே போகாத அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவான், நீதிமன்றம் வரைக்கும் போயிடுவான்.
மருத்துவமனை வரைக்கும் கொண்டு போயிடுவான். எப்படி இருக்கும்? செல்வ செழிப்பா சீமானா வாழ்ந்த ஒரு மனுஷன், துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனுஷன், யாரும் எதுவுமே பண்ண முடியாத மனுஷன் கிட்டே சட்டத்தின் போனால் அதுக்கேற்ற ஆட்கள் இருக்கும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அதுக்கேற்ற ஆட்கள் இருக்கும், மந்திரிமாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கம். நீங்கள் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. கண்ட இடத்தையெல்லாம் வாங்குகிற மனுஷன். பணம் இருக்கும், மொத்த விலையெல்லாம் கொடுக்க மாட்டேன், இவன் சொல்கிறதான் ரேட். என்ன சொல்கிறதான் ரேட்டு, இப்படி தான் போகணும், எங்கே வேணால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணுமா, எங்கே போய் சொல்கிறே சொல்லு, யார்கிட்ட சொல்கிறே சொல்லு, எதுவுமே ஒன்றும் பலிக்காது. என்னை பற்றி நீங்கள் போய் காவல் நிலையத்தில் சொன்னால் பின்னாடியே காவல் நிலையத்தில் தான் அவனுக்கு ஃபோன் போயிடும், உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறான். இவன் ஆட்களோடு போய் நிற்பான். இப்படி ஒரே பயமாக இருக்கும். அதிகாரிகள் யாராவது ஆக்ஷன் எடுத்தாக்கா அவனை மாற்றி விட்ருவான், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவான். மிகப்பெரிய பராக்கிரமசாலி, மிகப்பெரிய ஒரு பவர் சென்டராக இந்த மனுஷன் இருக்கான். எல்லாம் தன்னுடைய பிள்ளைக்காக இதெல்லாம் செய்தா நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த மனுஷனை வேறு விதமான ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டில் நான் சந்தித்தேன். ரொம்ப உடஞ்சி போய் ஒரு மாதிரி உட்காந்துருந்தார். அப்போ அதை ரொம்ப இங்கே இருக்கிற விஐபியெல்லாம் இங்கே ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ அவர் பார்த்து ஏதோ என்னுடைய டேபிளில் பக்கத்தில் பேச வேண்டியது. நீங்கள் தமிழா? ஆமாம் தமிழ். என்ன பண்ணுறீங்க? சர்ச்சு ஃபாதர்னு. தெரில எனக்கு அவர் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு. நான் இதுவாக இருக்கும் தெரியுமா, உங்கள் ஏரியாலாம் எனக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார். சரி அதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்படியா, சரி. அப்புறம் இப்போ ஏன் சோகமாக இருக்கிறீங்க? அவர் பேர் கேட்டோன்னே தீர்க்க தரிசனமாக சொன்னேன் சில விஷயம்லாம். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவர் சொன்னார் எனக்கு லேண்ட் இருக்குது, பூண்டு இருக்குது. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேறு மேட்டர் இருக்குது. என்ன விஷயமா சொன்னேன். அவர் ரொம்ப உடஞ்சி சொன்னார். அப்போ ஜெபம் பண்ணிங்க, என் பையன் பிழைக்கணும். பையன் பிழைக்க மாட்டான், செத்துருவான். எப்படி எல்லோரும் சொல்கிறாங்க பிழைச்சிருவான்னு. வெளிநாட்டில் வந்து ஜெபம் பண்ணின்னு போகிறார் பையனுக்காக. என்ன சின்ன வயசில் பையன் 16 வயசில் வேசிக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி சமாளிக்கிறான் இல்லையா? இப்போ எல்லாம் சினி ஆக்ட்ரஸாக பார்த்து போய் கவர்ச்சி நடிகை எல்லாம் அது இதுன்னு போய் எய்ட்ஸ் வந்துடுச்சு. எய்ட்ஸ் வியாதி. அவ்வளோதான், போய் சேர வேண்டியது தான். இவன் தொட்ட பொண்ணோ என்னமோ அவளுக்கு பயங்கரமான எய்ட்ஸ். இவன் போய் மாட்டினான், பரவிச்சு. இதுதான் விஷயம். ஆனால் அவங்க பையன் பிழைக்க மாட்டான், இறந்துருவான். இது தீர்க்க தரிசனம். பையன் பிழைக்க மாட்டான், பையன் இறந்துருவான்றது தீர்க்க தரிசனம். அது கேட்டோன்னே அவர் நம்பலை. ஏன்னா 100 பேர் சொல்லிட்டான் நல்லா வருவான், பிழைச்சிக்குவான். பார்த்தா பையன் இறந்துட்டான். இந்தியா வந்தோடனே கொஞ்ச நாள் அவரே இறந்துட்டார். அப்புறம் என்னை தேடியெல்லாம் வரல. அவர் கொஞ்ச நாள் அவரே இறந்துட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, துன்மார்க்கமாய் வந்ததெல்லாம் இப்படி தான் போகும். யாருக்கு வச்சுட்டு போடுறோம்? அதான் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் மனத்தை போல் அடித்து போவான், நீதிமானோ தலைமுறைகளை காண்பான். அதுதான் விஷயம். எகிப்திலே இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். ஆனால் இதெல்லாம் உலகத்தில் பிழைக்க தெரியாத ஜனங்கள் சொல்லுவாங்க. புறப்பட்ட நாள் என்ன நடக்கும் என்றால், வார்த்தையிலே பிழைக்கிற அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். எதுவாக இருந்தாலும் வார்த்தை வார்த்தை வார்த்தை. இந்த வார்த்தையை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நட்புகள் உடையும், சொந்தங்கள் பந்தங்கள் நிர்மூலம் அடையும். கர்த்தர் யாரை வைச்சிருக்கிறாரோ அவர் தான். கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்க தான் உங்களோடு பயணப்பட முடியும். சில சமயம் திருச்சபையை கிரீடம், அந்த சபைக்கு உங்களுக்குமே ஆகாத போயிடும். இவர் என்ன ரொம்ப இல்லாதான் பேசுகிறாரு, கொடுக்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ கொடுக்குறத நிறுத்திட்டு வந்த மாதிரி பிரச்சனையா அப்படியே யோசிக்க தோணும். இல்லை, அது அவ்வளோதான். இவ்வளோ நாள் தான் நீங்கள் ஓட முடியும் அந்த ஓட்டம். தேவன் எழுப்புகிற தலைமை தூத்துக்கு நேரே நீ வந்து சேர வேண்டும். கர்த்தர் கொண்டு வருகிறார். இவ்வளோதான். இந்த அவமானம் சிலருக்கு வேலியாக இருக்கும், சிலருக்கு பலவீனங்கள் வேலியாக இருக்கும், சிலருக்கு வறுமை வேலியாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை இருந்த சூழ்நிலை இருக்கும். நல்ல எதிர்காலம் அமையும், நல்லதொரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார். என்ன நடக்கிறது? யோசேப்புக்கு வசனம் புடமிட ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தில் வாழ்ந்து இருக்கிற மனுஷனை சுற்றிலும் எப்பொழுதுமே ஒரு பிரகாசம் இருக்கும், பரிசுத்த பிரகாசம். அதை கெடுக்க வந்தது தான் போத்திபாருக்குள்ளே கிரியை செய்த அந்த பிசாசுனார். எல்லாரையும் விட்டுவிட்டு இந்த மனுஷன் மேலே ஆசை வைக்கிறானா, எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மட்டும் ஒரு பொண்ணு நேசிக்கிறான், ஒரு மனுஷன் நேசிக்கிறான்னா, ஒன்று வேணாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம், கர்த்தருடைய தெரிந்து கொள்வதை உடைக்க பிசாசினா அனுப்பப்பட்ட ஒரு தூதுறது. இது வறண்ட பூமியாக இருக்குது, மனசு யாராவது கிடைப்பாங்களான்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லிட்டு போயிடுவோம். கல்யாணம் ஆனால் கூட இந்த ஒரு எண்ணம் வந்துடும், கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் கொடுத்தார் அப்படியே வெக்கமே இல்லாத சொல்லுவாங்க. உணர்வே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு மனத்தாங்களே இல்லாமல் ஓப்பனாக சொல்லுவாங்க. அதாவது இது கர்த்தர் கொடுத்த துணை இல்லை, ஏற்கனவே துணை தான் இருக்குதா வீட்டில், அது துணை இல்லை, அது வேணே, அது அப்படியே மாறிடாது. வார்த்தையிலலாம் இல்லை, இது வார்த்தைக்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த சோதனைகள் வந்தாலும் இந்த மனுஷன் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். வாய்ப்புகள்லாம் காத்து கொண்டிருக்க தானியலுக்கு அந்த மனுஷன் விலக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஆவாது ஐயா, எனக்கு இது ராஜாவினுடைய போஜனம்லாம் தேவனுக்கு தீட்டுள்ள உணவு, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆண்டவரே நீர் தானே வேலை கொடுத்தீர், ஆண்டவரே நீர் தானே இங்கே கொண்டு வந்தீர், நீர் ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? நான் கேட்குறேன், இந்த ஒரு பெண்மணியை பார்த்து கிறிஸ்துக்குள் நம்மோடு பழகி பயணப்படுகிறவங்க ஒரு இடத்துல மாட்டினாங்க. கேட்குறேன், என்ன விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா, ஏன் அந்த நபர் என்னை சந்திக்க வேண்டும், ஏன் என்னோடு வந்து பேச வேண்டும், கர்த்தர் ஏன் அதை உடைக்கூடாதுன்னு. நான் தான் உட்காந்து என்ன கொழுக்கட்டை மாதிரி என்ன கேட்கலாம்ல, ஃபோன் பண்ணி அவன் கூப்பிட்றான், என்ன போட்டால் வானாமான்னு. இல்லை நீங்கள் கேட்டால் வானான்னு சொல்கிறீங்க. அப்போ 24/7 உட்காந்துங்க என்ன ஃபோன் ஆன் பண்ணி வச்சுன்னு இந்த கால்ஸில் அட்டென்ட் பண்ணதான் போனது போச்சா, அப்புறம் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்ஸ் போச்சுன்னா போச்சு. வார்த்தையில் பயணப்படுகிறவங்களாம் இந்த விஷயம்லாம் இல்லை, வந்து சொல்லுவான் சாட்சியாக, ஐயா இந்த மாதிரி ஆச்சு, நான் விலைக்கு ஓடி வந்தேன். இல்லை, அந்த மாதிரி விலக போய் தான் இதெல்லாம் மாட்டினது. யார்? யோசேப். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இணங்கி போயிருந்தால் அந்த சிறைச்சாலை வந்திருக்காது, அதோடு பஸ்வமாயிருக்கும் தேவத்திட்டம், அதோடு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் திருமணம் ஆன, அதாவது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ், இந்த மாதிரி அசுசியான காரியங்களில் ஈடுபடுற யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த சிலுமிசத்துக்குள்ளே ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், நொறுங்கிடும். நீங்கள் மனுஷனாக இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த தேவத்துவம்லாம் போயிடும், மகிமே மங்கிடும். அந்த வேசித்தனத்தினுடைய விளைவுகளெல்லாம் உள்ளே வந்துடும். இது அத்தனையும் எகிப்தில் நடந்துச்சு. இன்னும் விலைக்கு சொல்லனாக்கா, உண்மையிலே அபிஷேகத்தில் கட்டத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, இப்படிப்பட்ட அசுசியான உறவுகள் இருக்கிறவங்ககிட்ட இந்த அபிஷேகமும் உடச்சிரும். நம்ம பாட்டுக்கு ஊழியத்துக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கோம், அவங்களும் விசுவாசியாகவே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏட்டாத மாதிரி நிறைய சண்டை வந்து நான் நிறைய உறவுகளை இழந்திருக்கேன். என்ன பண்ணி தொலைச்சிங்க பாஸ்டர்? ஒன்றுமே பண்ணலையம்மா. அந்த அன்பராக இருந்தான் இல்லையா, அவன் டச் ஆகிட்டான். அவன் என்னத்தை பார்த்து தொலைச்சான், நான் அவனை பார்க்கவே இல்லை. இல்லை நீ தான் பார்த்த, இந்த மாதிரி சொல்லுது, நீ தான் பார்த்த, நீ தான் சத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்லி என் கூட சேர வேணான்னு பண்ணேன். அந்த படுபாவி யூடியூப்பை பார்த்துருக்கான், எதையோ பார்த்து தொலைச்சிருக்கான் என் மெசேஜை. அவனாவது ஒழுங்காக புரியாமல் சொல்லணும் இல்லையா? இல்லை, மாம்சத்தில் நான் நினச்சேன், என்னடா நடந்துச்சு, நான் பார்த்தது கூட இல்லையம்மா. இல்லை நீங்கள் தான் ஏதோ சொல்லிட்டீங்க. இவ்வளோ நாள் தொடர்பு அது, நீங்கள் எப்படி அது மாதிரி பண்ணலாம்? நாங்கள் எவ்வளோ புனிதமாக காத்து கொண்டு வந்தோம். பாஸ்டர்ன்றதுனால நான் உங்ககிட்ட சொன்னேன், எம்மா எனக்கு சத்தியமாக தெரியாது, அவனை நீ சொல்லியிருக்க தெரியும், நான் பார்த்தது இல்லை. இல்லை அவன் க்ளீனாக சொல்கிறான், அவங்க நம்பரை கிடைக்கிறது நான் தான் ஃப்ளாஷ் பண்ணுறேனே யூடியூப்பில், நான் நம்ப மாட்டேன். இப்போ என்ன ஆச்சு அண்ணா, அந்த மனுஷன் சட்டை பண்ண மாட்டேறான் என்ன, இப்போ நீங்கள் சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்குது அந்த அம்மா. இது நல்ல ஜோடியா, இது நான் சேர்த்து வைக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், நீதிமான் அந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொல்ல, அபிஷேகம் உங்களுக்கு சரியான அபிஷேகம் இருக்கிற பொழுது அந்த கள்ள தொடர்புகள்லாம் உடையும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உடைத்து எரிஞ்சிரும். ஜனங்க சந்திக்கப்படுறாங்க. அப்படி தான் யோவான் ஸ்நானகன் போகிற பொழுது, நான் ஒப்பிட்டு பேசலை, யோவான் ஸ்நானகன் மீது இருந்த அபிஷேகம் ஏரோது பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏரோது ஆக்டிவ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது சரிப்பட்டு வராது, இவனை விட்டால் அவ்வளோதான், நம்மளுடைய சாப்பாட்டில் மண்ணை போட்டுருவான், நம்முடைய அதிகாரத்துவம் போயிடும். எகிப்தில் இதெல்லாம் நடக்கும். எகிப்தை விட்டு வரணும், வந்தால் தான் அதிசயம். உங்களில் இருக்கிற அபிஷேகம் இது ஒரு ஸ்டைல். அதாவது இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சி இருக்கிற பொழுது கள்ளத்தொடர்பால் தானாக உடையும். அதுக்கு ஊரே சேர்ந்து நம்ம காரி துப்புற மாதிரி பேசும். படுபாவி நல்லா ஒரு பாஸ்டர் நம்பி பழகினாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டான் அந்த படுபாவி அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறேன்னு நினைக்கும், என்னம்மா இது, அப்படியே அபத்தமான காரியம்.
நீங்கள் தான் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க, என்னை பற்றி இல்லாதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த நபர் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இப்போ இவ்வளோ நாளாக பண்ண உன் லவ்வுக்கு என்ன லைஃபு? லவ் அவ்வளோதானா உன் லவ்? நீங்கள் தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் ஏதோ சொல்லி ஒவ்வொன்று அழுவோம். அப்புறம் அது அப்படியே முடிஞ்சு நாசமாக போயிடும். அந்த ரிலேஷன்ஷிப் அவன் வந்து உடஞ்சதை விட இந்த தேவனுடைய வழியில் வராங்க இல்லையா, அவங்களும் வானாண்டு போயிடுவாங்க வேறு சர்ச்சுக்கு. சம்மந்தமே இருக்காது. ஏம்மா இது? நான் ஒன்றும் சொல்லம்மா. வேறு யாருக்கும் இவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியாது, இவங்க சொல்கிறாங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கொன்றது அவங்களுக்கும் தெரியும். சண்டை யார்கிட்ட போட முடியும்? இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இன்னொன்று வாஸ்தவமான ஒரு வாழ்க்கை என்னென்னா, ஒரு விசுவாசியாக இருந்து இது ஊழியக்காரனை தொட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதாவது நம்ம பேசி தான் அவனை சொல்லிட்டு விசுவாசியாக இருந்தப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களோ பார்த்து ஓட்டமாக ஓடிடணும். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி, அது ஃபேமிலி ஃப்ரெண்டோ, காலேஜ் ஃப்ரெண்டோ, அது ஸ்கூல் ஃப்ரெண்டோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் போய் கொண்டிருக்கிறதுனா, அந்த உறவுகளை துண்டிக்கிறது தான் நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற அனுபவம். நான் பண்ணல ஐயா அவன் பண்ணுறான், நான் பண்ணல ஐயா அவன் பண்ணுறா, நான் பண்ணல நான், ஆனால் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது நாச்சு, அது நாச்சு, அது நாச்சு, இங்கே போனேன், அங்கே வந்தேன், பாவம் செய்யலை. எவ்வளோ சுவாரஸ்யமாக கேட்குறீங்க. அப்போயே தெரியுது நீங்கள் வழுக்க போகிறீர்கள், உங்களுக்கு கால் சறுக்க போகிறது. கிருபெல்லாம் தாங்காது, தெரியாதவங்களுக்கு தான் தாங்கும். நீ எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, வார்த்தை தெரியும், ஆவி தெரியும், அபிஷேகம் தெரியும், விடுதலை தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன செய்யணும்? கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடியே வந்துடும். அதாவது அந்த நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்களோ அப்படி தான். இப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி தான் என்னோட பேசுவாங்க. நான் எந்த அளவுக்கு நான் பழகிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னிடத்துல ஜனங்கள் தொடர்பில் இருப்பாங்க. நீங்கள் எல்லையை குறிக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். இதை எடுத்துக்கிட்டே வராதிங்க. என்கிட்ட வரமாட்றாங்க இல்லையா சில பேர், கல்யாணம் பண்ணுறதுக்கு வரமாட்றாங்க இல்லையா, இல்லை வேதனையாக சொல்ல, தட்ஸ் ஐடென்டிட்டி. இதுதான் உங்களுடைய அடையாளம். இது போனால் இருந்தாலும் கட்சி கொதறிடுவாங்க. நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதாவது இப்போ நம்பர் தப்பு போட்டு எங்கள் நம்பருக்கு வந்திருக்கு ஒரு கால், என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி பையனும் பொண்ணும் ஓடுற ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஓடியே போயிட்டாங்க, புஷ்டு வந்துக்கிறோம், உங்கள் ஆலயத்தை கல்யாணம் பண்ணோம். அது வேறு ஒரு பாஸ்டருக்கு போகிறதுக்கு என் நம்பர் போட்டாங்க. என்னது அப்படின்னு. அப்புறம் அவங்க வீட்டில் யாரோ வந்துட்டு, இது எந்த நம்பர் தெரியுதானே, யார் பேசுதுன்னு, அருள், யாரும் அருள் இல்லாமல், ஐயோ அங்கேயே போனேன். அவங்களோட எக்ஸ்பிரஷன், அந்த இதெல்லாம், என்ன பேச்சு, என்ன வேலை பண்ணியிருக்க, அந்த மேட்ரு கூட மறந்துடுச்சு. இந்த மாதிரி பண்ணலாமா நீ? நாங்களே அவர்கிட்ட 2 மாதம் கழிச்சு வேறு மாதிரி சொல்லலாம்னு நினச்சா, நீ போய் இதே போய் டேரெக்டாக சொல்லி வச்சுருக்கிறேன். அது ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு சர்க்கிள் எனக்கு. அடப்பாவி, நான் நம்பர் வேறு நம்பர், அதான் 2 நம்பர் இருக்கு இல்லையா, இன்னொரு நம்பர் போட்டு என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் மேன், இப்போ தான் வந்துச்சு ஃபோன் கால், வேறு யாருக்கும் நினச்சின்னு என் நம்பருக்கே போட்டிருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் மாட்டிக்குவாங்க சில பேர். ஒன்றும் பண்ண முடியாது. வேசித்தனத்தோடு நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா தாவீது மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. ஓட விட்டுருவாங்க பசங்க, இப்போ இகழ்ச்சி வந்துடும், பசங்க மதிக்காதுங்க. அந்த அரசியல் வட்டாரத்துலேயோ அப்படிலாம் மதிக்கவே இல்லை. என்ன ராஜா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அவனெல்லாம் இவருக்கு தீர்த்து காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உபதேசம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்துக்கு ஏற்ற அளவுக்கு பரிசுத்தம் இருக்கணும். இந்த மகிமையான வழியில் கற்று நடத்துக்கிறான். ஆனால் எகிப்து இருக்கிற வரைக்கும் எதுவுமே விளங்காது, அதிசயம்லாம் நடக்காது. அதிசயம் வந்தால் மறுபடியும் வேசி தான் பகிர்ந்து கொள்வான் அந்த ஆசீர்வாத். வேசித்தான் தான் அந்த காசு போகும், வேசித்தான் தான் அந்த நிலம் போகும். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்காங்களே, அவங்ககிட்டலாம் இடைப்படாத தேவன் ஏன் உங்களிடத்தில் இடைப்பட்டு இல்லாததுல இருக்கிற அழைக்கிற தேவன்? சரி, இல்லாத பொழுது தேவனை தேடுகிறோம், இருக்கிற பொழுது யாரை தேடுகிறோம்? எகிப்தில் நடக்கிற காத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன் பாபிலோனில் இருக்கிறான், ஆனால் பாபிலோனை போல வாழவில்லை. எகிப்தில் இருக்கிறான் அந்த மனுஷன், எகிப்தினை போல வாழவில்லை. யாரு? யோசேப்பு. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோம்? நிறைய பேர் நாட்டு பேரை சொல்லுவாங்க. இந்த நாட்டில் இருக்கிறோம் ஐயா, இந்த நாட்டு இப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை இந்திய தேசத்திலே, அதாவது நம்மளை ஒரு குக்கிராமன்ற மாதிரி சொல்ல வராங்க. நீங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறபடினால் நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள். இந்த தேசத்தில் ஒருவன் கூட நீங்கள் சொல்கிறபடி இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு தேசத்துக்காக ஒரு தேசத்துக்கு ஒரு மாதிரியா பைபிள் இருக்குது. நான் பைபிள் இருக்குது தானே சொல்கிறேன், இல்லாத சொல்கிறேன்னா ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு பைபிள் இருந்தால் பிரச்சனை இல்லை. எங்கள் பைபிள் இப்படி சொல்கிறதுன்னு சொல்லலாம். எல்லா பைபிளும் எல்லா தேசத்துக்கும் சேர்ந்தது தான் ஒரே பைபிள். பரலோகத்தில் ஒரே காமன் வேர்டு அல்லேலூயா. வருகையை விசுவாசிக்கிற நம்ம பரிசுத்தத்தை நம்பணும். பரிசுத்தமாக இருந்தால் தான் போகணும்னு நம்பணும். கிருபையில் போய்ட்டோன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்களாச்சு, கர்த்தராச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, வருகை சமீபத்து இருக்கிறது. இந்த வாழ்க்கை இந்த நடைமுறையிலே காணப்படும். எகிப்து
திருமணத்தில் ஒரு எகிப்து, வேலை ஸ்தலத்தில் ஒரு எகிப்து, கையின் பிரயாசத்தில் ஒரு எகிப்து, குடும்பத்தில் ஒரு எகிப்து. கன்சாடையாக போகிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. வார்த்தையில் பயணப்பட முடியும். இந்த வார்த்தைனாக்கா உங்களுக்கு சுற்றிலும் ஒரு வேலையை கர்த்தர் அடைப்பார். உங்களை கர்த்தர் வேலையடித்து பாதுகாப்பார். அப்புறம் உங்களுக்கு உரியவைகளெல்லாம் கர்த்தர் வேலையடித்து பாதுகாப்பார். அப்போது இவ்வளோ பெரிய செல்வ சீமான் யோபு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. போய் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு திருப்பி வாங்கடா நம்ம பலி செலுத்தணும்னா எதனா நடக்கிற கதையா? இப்போ தானடா விட்டு வந்தோம், இப்போ தானே உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வந்தோம், மறுபடியும் எங்களெல்லாம் விட்டுட்டு போனால் என்ன சீக்ரெட் பேசுகிறோன்னு உங்கள் அப்பான்னு அந்த பொண்ணுங்க கேட்கல. குடும்ப நிர்வாகம் அப்படி வச்சுக்கணும். எல்லோரும் இங்கே கண்ட்ரோல் வைக்கணும்னு இல்லை, நம்ம கர்த்தர் கண்ட்ரோல் இருந்தாலே போதும். எல்லாம் தானாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். சபை சொல்கிறேன், விசுவாசி சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, எகிப்திலே நடக்கிறவைகளை விட்டு வருகிற அனுபவம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். ஏன் நான் சொல்கிறேன்னா, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பதவி உயர்வுகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இனி அவ்வளோ பணம் தேவைப்படாது. இது எதுக்கு அந்த பணம் வருகிறதுன்னு கேட்டால், உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீங்கள் ஒரு சின்ன தொகையை சம்பாதிக்கிற பொழுது பெரிய தேவை இருந்திருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப பின்னமாக போயிருக்கும் இந்த தேவை நிமித்தம். ஆனால் இனி அப்படியா இல்லை, பெரிய தொகை வரும், செலவுகளோ கொஞ்சமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உட்காந்து நம்ம திரும்பி பார்ப்போம், ஐயா நம்ம இந்த தொகைக்கெல்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டு இருப்போம், தொகைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பாடுபட்டு இருப்போம். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட், எந்த அமௌண்ட்டாக தடாங்கமாக இன்றைக்கி இருக்குது. செலவும் கிடையாது, உடலில் நோயும் கிடையாது. எல்லாத்தோட மகிமைக்குரிய காரியம், நோயும் கிடையாது, செலவும் கிடையாது, வாடகையும் கிடையாது. என்ன வருமானம் பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இது? அன்னைக்கு இல்லாத தேவ பயம் இன்றைக்கி வந்திருக்கு. கர்த்தர் கனப்படுத்துகிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தானாக பொழியப்பட போகிற மண்ணா இது. ஆனால் ஒன்று, எகிப்தில் இருக்கக்கூடாது. எகிப்தில் இருந்து கொண்டு நான் இஸ்ரவேலாக இருப்பேன்றதெல்லாம் முடியாது. நீங்கள் தலைமைத்துவம் மோசையோடு குடும்பம் வேண்டும். பஸ்கா ஆசரிக்க வேண்டும். அதன் பிறகு அங்கு வரைக்கும் பயணப்பட்ட பிறகு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது தான் சொல்கிறேன், உங்களுக்கு வார்த்தை வருகிற பொழுது உங்கள் கற்பனைகளெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இதுதான் போல இருக்குது நமக்கு. இன்று வெந்த சோறு தான் நமக்கு போல இருக்குது. குழம்பு இல்லை, இல்லை ரசம் இல்லை, இல்லை தயிர் இல்லை, ஏதோ நீங்கள் விரும்பி சாப்பிட்றது இல்லை, இல்லை உண்மையிலேயே வேவே இல்லை சோறு. சரி, இதான் போல இருக்குது நமக்கு. இவ்வளோதான் நமக்கு போல இருக்குது. நமக்கு மண்ணா போல இருக்குது இன்றைக்கி. அவ்வளோதான். இந்த பக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிபி எதுவுமே வராது. இந்த மனம் இருக்கே, கோபம் தாங்கிறாது. பசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணால், அதுவும் உழைச்சிட்டு வர மனுஷன், உழைக்கிறோமோ இல்லையோ, அந்த சாப்பாடு டைமுக்கு வரப்போ எப்படி இருக்கும்? இதை முதல்ல நீங்கள் அமர்த்த வேண்டும். இதுதான் ஒரு பெரிய யுத்த காலமே இங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய சாப்பிட்றதெல்லாம் சொல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேண்டுமென்றே செய்தாலும் சரி, அல்லது அது நல்லா செய்ய போய் தப்பாக இருந்தாலும் சரி. வீட்டில் சொல்கிறேன், நான் வெளியில் கூட கொஞ்சம் முடின்னு சாப்பிட்டு வந்துடலாம். வீட்டில் என்ன உரிமை அதிகம், பேச்சுக்கள்லாம் வேறு மாதிரி போகும். ஏன் இங்கெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எகிப்திலிருந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் பயணத்தை கற்றுனா தேவராஜ்யம் உங்களை நம்பும். இல்லை, இவங்களை நம்பலாம், இவன் தொடர்ந்து பயணப்படுவான், இன்னும் கூடுதல் கிருபை தரலாம், இன்னும் கூடுதல் வழிகளை திறக்கலாம், இவனை கற்பாரிலேருந்து தண்ணீரை கொடுக்கலாம், கண்ணிலேருந்து தேனை கொடுக்கலாம், இவன் வந்து உத்தமனாக இருப்பான். அப்படி பேர் எடுத்த மனசு தான் காலேப், அப்படி பேர் எடுத்த மனசு தான் யோசுவா. இவர்கள் எல்லாம் நம்ம போல மனுஷங்க தான். ஆனால் என்னென்னா உறுதியாக பற்றி கொண்டாங்க. எந்த விதத்திலையும் அந்த உணர்ச்சி வசப்படவே இல்லை. தூஷித்தாலும் சரி, போஷித்தாலும் சரி, நிர்மூலப்படுத்தினாலும் சரி, உதாசீனப்படுத்தினாலும் சரி, அந்த ஆசிரியப்பு கூடாருமே கேதின்னு சொல்லி கடந்தார் யோசுவா. வாலிபன சின்ன பையனாக இருந்த பொழுது ஆசிரியப்பு கூடத்தை விடல. என்னை மதிக்கல, என்னை இது பண்ணல. இப்போ எவ்வளோலாம் பிரச்சனைகள், சபைகள் நிர்மூலம் அடையுது. எனக்கு கனம் பண்ணல, என்னை இதுக்கு பண்ணல, என்னை தட்டி வைக்கிறான், என்னை குட்டி வைக்கிறான், அதெல்லாம் பண்ணவே முடியாது. நான் சொல்கிற ராஜ்யத்தினுடைய மனப்பான்மையில் தேவன் உயர்த்துகிற பொழுது கர்த்தருடைய கருத்தை காட்டிலுமா மனுஷன் வைக்கிறோம். அப்படிலாம் யாராவது தட்டி வச்சாங்களாம் அந்த மனுஷனே கருத்தை தூக்கிடுவார். விசுவாசம் அப்படி தான் இருக்கணும். தூக்கணும்னு இல்லை, நான் அடங்கி போகிறான்ட்டு, எனக்கு இது இவ்வளோ தான், உன்னுடைய வேலை வரல, உங்களை விட டேலண்ட் எல்லாம் இல்லாதவெல்லாம் அவன் பயன்படுத்தப்படுகிறான். ஐயா என் வேலை வரல, அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கொண்டு கொடுக்கல. கர்த்தர் அதை அனுமதிக்கலை.
எனக்கு வேறு துறவை கர்த்தர் திறந்திருப்பார், வேறு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார், வானத்தை கர்த்தர் திறப்பார். இப்படி தான் நம்மளை சமாதானப்படுத்தி கொள்ளுமே தவிர, ஆமாம் என்ன பண்ணுறது, பொல்லாதவர்கள் எல்லாம் பயன்படுகிறாங்க, நான் உத்தமன், அது எப்படி அப்படி வந்துடும். அது நான் உத்தமன் சன்மார்க்கன் என்ன நானே புகழுகிற மாதிரி ஆகிடும். அது கட்சியில் பெருமையிலே போய் முடிஞ்சு கிருபை போயிடும். பெருமையிலனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான், தாழ்மையிலனுக்கு தான் கர்த்தர் கிருபத்தை இருக்கிறான். இது எல்லாம் தேவன் நாமும் தரிக்கப்பட்டு தேவனுடைய வேஷத்துக்குள்ளே, தேவபக்தியின் வேஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், எகிப்தை விட்டு வரணும். எங்கே அவமானப்படுத்தப்பட்டிருக்கீர்கள், கர்த்தர் வேலையை கொடுத்தார். வரவே வானன்னு கதவு அடிச்சுட்டான். சந்தோஷங்க, நாளைக்கு வான்னு கூப்பிட்றான். ஏன்னா நீ கூப்பிட்றப்பா வார்த்தை நான் வீட்டு நாயான்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், எனக்கு கூட அடிபட்டுச்சு, எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க, எல்லோரும் என்னென்னமோ அவங்களோட இதில் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே கர்த்தர் என்னை கைவிடலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சில பேர் வந்து கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அவனுக்கு எதனா இருந்தால் தான் நீ போகணும், உனக்கு எதனா இருந்தால் அவன் வரவே மாட்டான். வரலன்னா பர்சனலாக சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்னன்னு. அதுக்காக எல்லாம் சரியாயிட்டோன்னு போகாமல் இருக்காத, நீ போகணும். அவன் வரல, இல்லை அவங்க எதுவும் இது பண்ணல, இது காணிக்கைக்காக சொல்ல, ஏதோ ஒரு விசாரிக்கிறது கூட இல்லைன்னா கூட, உயிர்த்தெழுத உடனே நான் போய் சீடரை பார்த்தேன். இந்த காயத்தோடவா இது எப்படி இருக்கு பாருங்கள் சத்தம். நான் எதுவுமே சொல்லாண்டு இல்லை, நீ அந்த மாதிரி போயிட போகிறேன்னு முன்னாடியே சொல்கிறேன். நீ வரல, நான் வரல, அந்த எல்லாம் இருக்கக்கூடாது. நீ போய்கொண்டே இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் சொல்லுகிற வரை போய்கொண்டே இருக்கணும். நீ பிடிச்சவங்க, உன்னோடு பழகிறவங்க, உன் நாகரீகத்துக்கு பாத்திரமாக இருக்கிற ஜனங்க, அன்பு பாராட்டுற ஜனங்க மட்டும் இல்லை. உன்னை அலட்சியமாக இது என்ன பெரிய அடி அப்படின்னு சொன்னாலும், இல்லை அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்தாலும், உனக்கே அது தெரிய வந்தாலும் போய்கொண்டே இருக்கும். அவசியம் யாரை சொல்கிறான்னு தெரியல. அப்புறம் பார்த்தது தெரிஞ்சிச்சு யாருன்னு சொல்கிறேன் நான். இன்னும் எனக்கு கொதிச்சிருச்சு ரத்தம். ஆமாம் இல்லை, இவன் வரல இல்லைன்னு. இதை தான் சொன்னேன், இதை தான் உனக்கு நினைப்பூட்டினேன். என் காயத்தை பார், என்ன எல்லாம் வலியெல்லாம் இல்லாமல் தானே பத்துன்னு இருக்கிற. சரி, ஆமாம் ஆண்டவரே. இப்போ இந்த காயத்தோடு நான் போனேன் சீரரை பார்க்க. இதெல்லாம் மறுதளிச்சது. இது நினச்சாலே நம்மளுக்கு ரத்தம் கொதிக்கும். உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றா இருந்துட்டு கடைசியில் ஓட்டமாக ஓடி ரொம்ப அது நினைக்கிறப்போ, அந்த குட் ஃப்ரைடே டெய்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு பண்ணுறாரு ஆண்டவர் குட் ஃப்ரைடே. இல்லை எதையும் மனசில் சொல்ல, இல்லை சொல்கிறேன். இந்த உயிர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீடர்களை தேடி போகிறாரு. அந்த பேரன்பு, அந்த அது வித்தியாசமான ஒரு அன்பர். மறுதளிச்சுட்டு போனாலும், அங்கே போனாலும் அவனுங்க ஆண்டவர் ரபி வந்துட்டீரா அப்படின்னு கேட்கல, பேயின்றானுங்க. உயிர்த்தெழுந்த சரீரம் வேறு இல்லையா, தழும்புகள்லாம் காமிச்சு அதில் ஒருத்தன் டெஸ்ட் பண்ணி, ஐயோ அபிஷேகம் யாருக்குன்னா தரலாம், எனக்கு தரவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் அவனுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்தார். நான் மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதனால் கர்த்தரா இங்கே தட்டி தட்டி வைக்கிறார் நம்மளை. வேணாம், ஒன்றும் குறைபட்டு போல, உனக்கு எதுவும் குறைபட்டு போல. ஆனால் மனநிலையில் நம்ம தடுமாற்றம் வந்துடக்கூடாது. சட்டைக்கு இஷ்டம் போகிறது இல்லை, மனநிலை. இது ஒரு பெரிய பைத்தியம். அது நீ வரல, நான் வரல, உனக்கு எதா இருந்தால் நான் வரணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு கர்த்தர் முன்கூட்டியே சொல்கிறார். அதனால் உனக்கு நான் நீ ஜனங்களை எழுப்பினேன், நீ பார்த்தேன். ஆமாம், பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். அந்த சவரச்சனைகள், அந்த அவங்க எல்லாம் தாங்கண்டு அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதது. அதிலே பாதி குணமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எது குறையோ அது நிறைவாக தெரியும், எது குறைவோ அது நிறைவாக தெரியும். அது தெரியக்கூடாதுன்றது தான் எகிப்து. எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும், சின்னதாக ஒரு இடம் உட்காந்துரும். இது என்னத்தான் இருந்தாலும் அவங்க இப்படி செஞ்சிடக்கூடாது, என்னத்தான் இருந்தாலும் அவங்க இப்படி செஞ்சுருக்கணும், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இது எகிப்து. இந்த வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்ல முன்னே என்னை புடமெடுக்கிறது, சீர்படுத்துக்குது, சிறப்படுத்துக்குது, பலப்படுத்துக்குது. அது பிறகு தான் சபைக்கே வந்து சேருகிறது. அதனால் நான் என்ன சொல்லுகிறேன், நாளை முதல் கொண்டு மீதி இருக்கிற 16 நாட்கள் 31ஆம் தேதி வரை ஆசீர்வாத மழை மட்டுமல்ல, அற்புத மழை பொழியும். உங்கள் வீடு, உங்கள் கடை, உங்கள் அலுவலகம், உங்கள் போக்கில் வரத்திலும் அற்புதங்கள் நடக்கும். எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்பதற்கு முன்பே நடக்கும். நீங்கள் போகையிலே அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா, ஆனால் எகிப்து மட்டும் வேண்டாம். எந்த வித சிக்கலும் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. உங்கள் அறியாமல் ஒன்று நடக்காது. அதனால் உங்களுக்கு நல்லா புரியும் என்ன சொல்ல வருகிறேன்னு. 31ஆம் தேதி இரவு
கலந்து கொள்வீர்கள் என்றால் இந்த ஆராதனையில் சாட்சி உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை வர முடியலனாலும், இல்லை கலந்து கொள்ள முடியாத நிர்பந்தத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அற்புதங்கள் பொழிந்தருளப்படும். புதிய ஆண்டில் புதிய சந்தோஷத்தோடு உள்ளே போகும். புதிய சந்தோஷத்தோடு உள்ளே போகும். ஒரு மன நிறைவோடு, மற்ற ஆண்டுகள் போல் அல்ல இந்த ஆண்டு. 1ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாருன்னு இல்லை. 1ஆம் தேதி நான் பலிபீடத்தில் சொல்ல போகிறேன், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை. புதிய நன்மையோடு பிரவேசிக்கிறேன், ஒரு புதிய கிருபையோடு பிரவேசிக்கிறேன், ஒரு புதிய அபிஷேகத்தோடு பிரவேசிக்கிறேன், புதிய நற்செய்தியோடு பிரவேசிக்கிறேன். அப்படி தான் சொல்லி முடிக்க போகிறேன். எனக்கு கேட்டுக்கொருங்க தேவனோட சின்னமே, இந்த கிருபை, பெரிய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களை விட்டு எகிப்தை அகற்றி போடும், எகிப்தை அகற்றி போடும், எகிப்தை அகற்றி போடும். உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறீர். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆசீர்வாத மழை பொழிய பண்ண போவதுக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை பொழிய பண்ண போவதற்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆண்டவரை ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும் ஆண்டவரே, தொடர்ந்து சபையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த உபவாச கொடுக்கை காலையில் 12 மணி வரைக்கும் ஆண்டவரே நடக்கிற உபவாசம் ஒவ்வொருவருடைய வீட்டில் இருந்தே அவர்களும் மனசாட்சியின்படி அந்த உபவாசத்து துதித்து ஜெபித்து முடிப்பார்களாக. அந்த உபவாசத்துக்கு வல்லமை தாரும், கிருபை தாரும், அதுக்கேற்ற அற்புதங்களை கட்டளையிடும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் நம் நேரோடு கூட சதா காலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக, ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். புதிய